வசமாக சிக்கிய ஆதாரம். ஆளுநர் RN ரவி திடீர் கைது. நீதிமன்றம் சற்று முன் அதிரடி உத்தரவு. 2 நாட்களுக்கு முன்பு நடந்த சட்டசபை கூட்டத்திற்கு ஆளுநர் RN ரவி செய்த 2 விஷயங்கள் காரணமாக மிகப்பெரிய சட்ட சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதாம். சட்டசபையில் ஆளுநர் RN ரவி உரையுடன் தொடங்கியதாம். ஆளுநர் ரவி தனது உரையில் தொடக்கத்தில் திருக்குறளை வாசித்தார். அதன் பின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் அறிமுகத்தை வாசித்தாராம். அதன் பின் உரையை பாதியில் நிறைவு செய்தார். 2 நிமிடங்கள் மட்டுமே மொத்தமாக பட்ஜெட் கூட்டத்தில் RN ரவி உரை குளிர்த்தினார் என்றும் சொல்லப்படுகிறது. சட்டப்பேரவை தொடங்கியதும் தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்று ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு வைத்துள்ளார். இதன் காரணமாகவே உரையை பாதியில் நிறைவு செய்ததாக நேற்றைய தினம் அவர் வெளியிட்ட அறிக்கையிலும் கூறியிருந்தார். தமிழ்நாடு அரசின் நீண்டகால மரபை, அதாவது தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கும் மரபை ஆளுநர் RN ரவி மாற்றும்படி கோரிக்கை வைத்துள்ளார். அதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. சட்டசபையில் இந்த கலவரங்கள் நடக்குவதற்கு இதுவும் ஒரு காரணம் ஆகும். மேலும் தேசிய கீதத்தை இசைக்கவில்லை என்ற ஆளுநர் ரவி குற்றச்சாட்டுக்கு சபாநாயகர் அப்பாவு மறுப்பு வைத்துள்ளார். அதில் ஆளுநர் குறைவாக வாசித்ததை குறையாக சொல்லவில்லை, உங்கள் மனதில் உள்ளதை சொன்னீர்கள், எங்கள் மனதில் உள்ளதை நாங்களும் சொல்கிறோம். இந்த அவையில் அவரவர் தங்களுக்கு விருப்பமானதை, மனதில் தோன்றியதை எல்லாம் பேச முடியாது. ஒரு பைசாவையும் மத்திய அரசு தரவில்லை. சாவர்கர் வழியில் வந்தவர்களுக்கு நாங்கள் குறைந்தவர்கள் இல்லை. மேலும் ஆளுநர் ரவியிடம் முழு உரையும் முன்பே கொடுக்கப்பட்டது. அவையின் ஒப்புதல் பெற்றுதான் உரை அவைக்கே கொண்டு வரப்பட்டது என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்ததுதான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாம். ஆளுநரை மாண்புடன் நடத்த வேண்டும் என்பதில் முதல்வரும் ஸ்டாலினும் உத்தரவிட்டிருக்கிறார். இதனையடுத்து ஆளுநர் உரையை நான் வாசித்தேன். சட்டசபையில் தேசிய கீதம் ஆளுநர் உரைக்கு பின் பாடப்படும் என்பதை மரபு. அதை மாற்றும்படி ஆளுநர் ரவி கூறியது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் ஆளுநர் ரவி வாசிக்க வேண்டிய உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஆளுநர் RN ரவி சட்டசபையில் மரபுக்கு புறம்பாக நடந்து கொண்டதை அடுத்து அவர் மீது பலரும் புகார்கள் தெரிவித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணத்தினால் ஆளுநர் ரவியின் மீது கைது நடவடிக்கை பாய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்களும் வெளியாகி வருகின்றன.